Good morning, students. கொஞ்சம் நம்ம ஏற்கனவே லா ஆஃப் டிமாண்ட் பார்த்தோம். வாட் யூ மீன் பை லா ஆஃப் டிமாண்ட்? தேவை விதி. என்ன தேவை விதி என்னன்னா, அதாவது எல்லாரும் எவரிபடி வாண்ட்ஸ் டு சம்திங். ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் தேவைப்படும், எல்லாமே பொருள் தேவைப்படும். அதுதான் நம்ம நேற்று போன கிளாஸில் பார்த்தோம். லா ஆஃப் டிமாண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டட் பை அகஸ்டின் கொர்னாட் இன் 1838. லேட்டர் இட் வாஸ் ரிஃபைன்ட் அண்ட் எலாபரேட் பை ஆல்ஃபிரட் மார்சல். அது தேவை விதியை முன்னாடி யார் சொன்னா? அகஸ்டின் கொர்னாட் இன் 1838 தேவை விதி. தேவை விதினா எல்லாருக்குமே எவரிபடி வாண்ட்ஸ் சம்திங். அண்டர்ஸ்டாண்ட்? ஒவ்வொருத்தருக்கும் தேவை, ஒவ்வொரு பொருள் தேவைப்படும். காலையில் எழுந்திரிச்சதுன்னு நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாருக்குமே டிமாண்ட். ஆக அதை உருவாக்குனது யாருன்னா அகஸ்டின் கொர்னாட் இன் 1838. லேட்டர் இட் வாஸ் ரிஃபைன்ட் அண்ட் எலாபரேட் பை ஆல்ஃபிரட் மார்சல். இது போன கிளாஸில் நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போ மறுபடியும் நம்ம அதை ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தேவை விதி என்ன சொன்னால், விலை குறைந்தால் தேவை அதிகரிக்கும், விலை குறைந்தால் தேவை அதிகம், விலை அதிகரித்தால் தேவை குறையும். விலை குறைந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்று போன கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஒருத்தர் 100 கொடுத்து ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வா, வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்குறாங்க, பனானாஸ் வாங்கிட்டு வான்னு பேரண்ட்டு கையில் கொடுக்குறாங்க. நீ மார்க்கெட்டுக்கு போகிற, 100 வாழைப்பழம் கேட்டிங்கன்னா ஒரு பழம் 10 ரூபான்னா 10 பழம் வாங்குவேன், ஒரு பழம் 5 ரூபான்னா 20 பழம் வாங்குவேன், ஒரு பழம் 2 ரூபான்னா 50 பழம் வாங்குவேன், ஒரு பழம் 1 ரூபான்னா 100 பழம் வாங்குவேன். அப்போ என்ன தெரியுது? விலையும் தேவையும் எதிர்மறை தொடர்புடையது. என்ன? இன்வெர்ஸ் ரிலேஷன் இன் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் கமோடிட்டி. இன்வெர்ஸ் ரிலேஷன் ரெண்டுக்கும் என்னது? நேரடியாக மறைமுகமாக என்னாவது தொடர்பு ஆப்போசிட் டைரக்ஷன். விலை குறைந்தால் தேவை அதிகம், விலை அதிகரித்தால் தேவை குறையும். இதுதான் லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏற்கனவே அந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்ததாக இப்போ பாரு, ப்ரைஸ் 5 ரூபா இருக்கும்போது தேவை 1 கிலோவாக இருக்குது. ப்ரைஸ் 4 ரூபா இருக்கும்போது தேவை 2ஆக இருக்குது. 3 ரூபா இருக்கும்போது தேவை 3ஆக இருக்குது. 2 ரூபா இருக்கும்போது 4 கிலோ. 1 ரூபா இருக்கும்போது 5 கிலோ. இப்போ என்ன? விலை குறைய தேவை அதிகரிக்கும். தட்ஸ் இஸ் கால்டு லா ஆஃப் டிமாண்ட். அதுதான் என்னன்னு பேர்? லா ஆஃப் டிமாண்ட். குவான்டிட்டி டிமாண்ட். விலைக்கும் தேவைக்கும் என்ன? இன்வெர்ஸ், தலைகீழ் தொடர்பு. என்ன தொடர்பு? தலைகீழ் தொடர்பு. ஆப்போசிட்ல இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்ததாக x-axis represents the y-axis represents the price. TD is the demand curve which has a negative slope, that is slope down from left to right, which indicates that விலை குறைகிற தேவை அதிகரிக்கிறத காட்டுது. அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவை கோடு டிடி டிமாண்ட் கர்வ். அடுத்ததாக price falls, demand expands. Price falls, demand expands. விலை குறைந்தால் தேவை அதிகரிக்கும். அண்ட் when price rises, demand contracts. விலை அதிகரித்தால் தேவை குறையும். இது லா ஆஃப் டிமாண்ட். அதுதான் என்னது? தேவை விதி என்று பெயர். இப்போ மார்க்கெட் டிமாண்ட் ஃபார் மார்க்கெட் அங்காடியில் எவ்வளோ தேவை, பொருள்களுக்கு அங்காடி தேவை, அதாவது மார்க்கெட் டிமாண்ட். இது இண்டிவிஜுவல் டிமாண்ட். இது மார்க்கெட் டிமாண்ட். மார்க்கெட் டிமாண்ட்னா மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் வாங்குவாங்க. எல்லாத்தையும் டயக்ராம் போட முடியாது. ஒரு உதாரணத்துக்கு 4 பேர் ஏபிசி. அப்போ ஏ எவ்வளோ வாங்குறாரு, பி எவ்வளோ வாங்குறாரு, சி எவ்வளோ வாங்குறாரு. டி மார்க்கெட் டிமாண்ட். ஏ ஒரு இண்டிவிஜுவல் 4 ரூபா விலையில் எவ்வளோ வாங்குறாரு? 6 கிலோ வாங்குறாரு. அடுத்தது பி 4 ரூபா விலையில் 8 கிலோ வாங்குறாரு. சி 4 ரூபா விலையில் ஹி ஆல்சோ பாட் 8 kgs. அப்போ டோட்டல் எவ்வளவு? டோட்டல் 6 8 8 8 8 16 22, மொத்தம் 22 kg. மார்க்கெட் டிமாண்ட் எவ்வளவு? 22 kg. இப்போ என்னது? இவர் ஒரு நாள் 6 கிலோ வாங்குறாரு, இவர் 8 கிலோ. 8 6 14, 14 ஒரு 8 22. மார்க்கெட் டிமாண்ட் அங்காடி தேவை என்பது அன்றைய விலையில ஒரு குறிப்பிட்ட விலையில எவ்வளவு ஒரு பொருள் விற்றுதுங்கிறது. தட் இஸ் கால்டு மார்க்கெட் டிமாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் கால்டு மார்க்கெட் டிமாண்ட். The market demand curves for a commodity is derived by adding the quantum demanded of the commodity by all the individuals
கான்ஸ்டியூட்டிங் த மார்க்கெட். எல்லா இண்டிவிஜுவல் வாங்குற பொருளை மொத்தமாக சேர்த்தா தான் அன்றைய மார்க்கெட்டில் அன்றைய விலையில் எவ்வளவு பொருள் விற்றது, அங்காடியில் எவ்வளவு தேவைப்பட்டது என்பது மார்க்கெட் டிமாண்ட். இப்போ பாரு, all the in the diagram given above, the final market demand curve represents the addition of the demand curve of the individual ABC and the same price. When price is 3, the market demand is 2 plus 2 plus 4, 8. When price is 1, the market demand is 6 plus 8 plus 8, 22. As in the case of individual demand schedule, the market demand curve is மார்க்கெட் டிமாண்ட் கர்வீஸ் அட் எ ப்ரைஸ் அட் எ பிளேஸ் அட் எ டைம். இடம், பொருள், ஏவல் அது டயத்துக்கு தகுந்தாப்புல விற்கும். இப்போ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட், தேவையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் பார்க்கலாமா? ஏற்கனவே ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே பார்த்தோம், மறுபடியும் ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்க, ரினியூ பண்ணுறோம். சேஞ்சஸ் இன் டேஸ்ட் அண்ட் ஃபேஷன், சுவையின் காரணமாகவும் நாகரிகத்தின் காரணமாகவும் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும். சுவை அதிகமாக இருந்தால் தேவை அதிகரிக்கும். டேஸ்ட், நாகரிகத்தின் காரணமாக பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும். அடுத்ததாக வெரி சஸ்டெப்டபிள் சேஞ்ச் இன் டேஸ்ட் அண்ட் ஃபேஷன். அது ரொம்ப தவிர்க்க முடியாது, சேஞ்சஸ் இன் டேஸ்ட் அண்ட் ஃபேஷன். அடுத்ததாக 2 சேஞ்சஸ் இன் வெதர், காலநிலையின் மாற்றம் காரணமாக தேவையில் என்னாவும் மாற்றம் ஏற்படும். அதாவது அன்யூஷுவலி அதாவது வழக்கத்துக்கு மாறாக ட்ரை சம்மர், கோடை காலத்தில் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ் இன் த டிமாண்ட் ஃபார் கூல்ட்ரிங்க்ஸ். கோடை காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸுக்கு தேவை அதிகமாக இருக்கும், குளிர்காலத்தில் ஹாட் ட்ரிங்க்ஸுக்கு தேவை இருக்கும். தட் இஸ் கால்டு சேஞ்ச் இன் வெதர். டாக்ஸேஷன் அண்ட் சப்சிடி, வரி விதிப்பு அதிகமாக இருந்தால் பொருட்களின் விலை அதிகரிக்கும். இஃப் ஃப்ரெஷ் டாக்ஸஸ் ஆர் லெவிடு or the existing rates of taxation or commodities are increasing, the prices go up. அதனால் அதனுடைய விலை அதிகரிக்கும். அதே நேரம் சப்சிடி இருந்தால் அதனுடைய விலை குறையும். தி சப்சிடிஸ் வில் பிரிங் டவுன் த ப்ரைஸஸ். சப்சிடின்னா மானியம், அரசு மானியம் கொடுக்கும்போது அந்த பொருட்களுக்கான விலை குறையும், மார்க்கெட்டில் குறைவாக கிடைக்கும். ஸோ வில் பிரிங் டவுன் த ப்ரைஸ். தேர்ஃபோர் டாக்ஸஸ் ரெடியூஸ் டிமாண்ட். டாக்ஸஸ் வந்து டிமாண்டை குறைக்கும். சப்சிடிஸ் ரைஸ் டிமாண்ட். விலை குறையும் பொழுது தேவை அதிகரிக்கும். சப்சிடி, மானியத்தின் காரணமாக தேவை அதிகரிக்கும். சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், expectation also bring about a change in demand. Expectation of rise in price in future results in increase in demand. அதாவது எதிர்காலத்தில் பொருள் விலை உயரும் என்று நினைத்தால் அதனுடைய தேவை அதிகரிக்கும். ஏன்னா லாபம் சம்பாதிக்கும், ஸ்பெகுலேஷன், ஊக வாணிபத்தின் காரணமாக என்ன பண்ணுவாங்க, தே ஆர் பர்ச்சேசிங் அண்ட் ஹோல்டிங் இட். அதை வந்து பக்கம் வச்சுட்டு அப்புறம் விலை உயரும்போது அதிகமாக வைப்பாங்க. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆல்சோ பிரிங் டவுன். இப்போ பாரு, உதாரணமாக இன்றைக்கி விலை, தங்கத்தின் விலை 30,000 ஒரு சவரன்னா, எதிர்காலத்தில் 40, அடுத்த மாதம் கார்த்திகை மாதத்தில் 40,000 ஆகும்னு சொன்னால் தெரிந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வாங்கி இருப்பு வச்சுருவாங்க. அது மாதிரி நெல்லோட விலை எதிர்காலத்தில் அதிகரிக்கும்னா உடனே வாங்கி தே ஆர் கீப் இட் அப், அதை வந்து இருப்பாக வச்சுக்குவாங்க. அப்போ வந்து எதிர்பார்ப்பின் காரணமாக மாற்றம் ஏற்படும் என்றால் தே ஆர் ஹோல்டிங் த கமோடிட்டிஸ் அண்ட் கோல்டு லைக் தட். ஃபியூச்சர் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ். அப்போ வந்து என்ன தேவை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சேஞ்சஸ் இன் சேவிங்ஸ் அண்ட் டிமாண்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். சேவிங்ஸ் அண்ட் டிமாண்ட், தேவையும் என்ன ஆகுது, இன்னும் தலைகீழாக தொடர்புடையது. ஸ்டேட் ஆஃப் ட்ரேட் ஆக்டிவிட்டி என்னது, டூரிங் த பீரியட் ஆஃப் பூம் அண்ட் ப்ராஸ்பரிட்டி தி டிமாண்ட் ஃபார் ஆல் கமோடிட்டிஸ் டென்ஸ் டு இன்க்ரீஸ். அதாவது பூம், செழிப்பமான காலத்தில் என்ன ஆகும், தேவை அதிகரிக்கும், விலை குறைவாக இருக்கும், தேவை அதிகரிக்கும். அதற்கு அந்த கான்ட்ராரி, அதற்கு மாறாக டூரிங் த டைம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன், மந்த காலத்தில் தெர் இஸ் ஏ ஜென்ரல் ஸ்லாக்கனிங் ஆஃப் டிமாண்ட், பொருட்களுக்கான தேவை குறையும். மந்த காலம்னா விலைவாசி உயர்ந்திருக்கும், பணத்தினுடைய சர்க்குலேஷன் இருக்காது, அப்போ பொருட்கள் விலை, அப்போ தேவை குறைவாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்ததாக விளம்பரம். அட்வர்டைஸ்மெண்ட். அட்வான்ஸ்டு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி
அட்வர்டைஸிங் இஸ் ஏ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். விளம்பரம் வந்து மிக மிகமாக சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக இருக்குது. எப்போ இன்க்ரீஸிங் டிமாண்ட் இந்த மார்க்கெட். விளம்பரத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, டிவியில் போடுவாங்க, சினிமாவில் தியேட்டரில் போடுவாங்க, ரேடியோவில் சொல்கிறப்ப மக்கள்கிட்ட என்ன ஆகிடும், அந்த பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும். டியூ டு அட்வர்டைஸ்மெண்ட். சேஞ்சஸ் இன் இன்கம். வருமானம் அதிகரித்தால் வருமான மாற்றத்தின் காரணமாக தேவையில் மாற்றம் ஏற்படும். அண்ட் இன்க்ரீஸ் இன் ஃபேமிலி இன்கம் மே இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் டியூரபிள்ஸ். பொருட்களுக்கு தேவை ஏற்படும். லைக் வீடியோ ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் enables poor to get more income. As a result, consumption level increases. வருமானம் அதிகரித்தால் நுகர்வு அதிகரிக்கும், வருமானம் குறைந்தால் நுகர்வு குறையும். That is nature. Change in population. Change in population. அதாவது டிமாண்ட் ஃபார் குட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். இப்போ மக்கள் தொகை அதிகரிக்க தேவை அது has increase in the population tends to increase the demand for goods, and a decrease in population demand also decreases. Tends to decrease. Demand also tends to decrease the demand if other things remain constant. Normally, பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலி இஃப் அதர் திங்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்புறம் எக்ஸப்ஷன் டு த லா. தேவை விதிக்கு விதிவிலக்கு. எக்ஸப்ஷன்ஸ்னா நான் விதிவிலக்கு. தேவை விதி என்ன சொல்லுது, விலையும் பொருட்களுடைய தேவையும் என்ன ரிலேஷன்ஷிப், இன்வர்ஸ் ஆர் ஆப்போசிட், தலைகீழ் தொடர்பு. விலைக்கும் தேவைக்கும் என்ன தொடர்பு, தலைகீழ் தொடர்பு அல்லது எதிர்மறை தொடர்பாக இருக்கும். ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் இன் பிட்வீன் த ப்ரைஸ் அண்ட் த கமோடிட்டி. தட் இஸ் த லா ஆஃப் டிமாண்ட். அதுதான் தேவை விதி. ஆனால் அதுக்கு விதிவிலக்கு என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட். தேவை விதிக்கு விலக்கு. என்னன்னா எக்ஸப்ஷன் பார்க்கலாமா? எக்ஸப்ஷன்ஸ்னால் விதிவிலக்கு. தேவை விதி என்ன சொல்றது, விலை குறைந்தால் தேவை அதிகரிக்கும். ஆனால் இங்கே வந்து விலை குறைந்தால் தேவை குறையும், விலை அதிகரித்தால் தேவை அதிகரிக்கணும். இந்த எக்ஸப்ஷன்னா விதிவிலக்கு. இதை பார்க்கலாமா? இப்போ நார்மலி தி டிமாண்ட் கர்வ் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். பொதுவாக வந்து டிமாண்ட் கர்வ் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டாக குறையும். டிமாண்ட் கர்வ் ஸ்லோப்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஆனால் இங்கே பட் தெர் ஆர் சம் அன்யூஷுவல் டிமாண்ட் கர்வ்ஸ், எதிர்பாராத விதமாக, which do not obey the law and the reverse occurs. அது வந்து திரும்ப குறையாது. A fall in price brings about a contraction of demand. விலை குறைந்தால் தேவை குறையும். இது வந்து எக்ஸப்ஷன். And a rise in price results in an extension of demand. விலை அதிகரித்தால் தேவை அதிகரிக்கும். இது வந்து என்ன, வாட் யூ மீன், எக்ஸப்ஷன், விதிவிலக்கு. தேவை விதிக்கு மாறானது. Therefore the demand curve slopes upwards. அதனால டிமாண்ட் கர்வ் என்ன ஆகும், கீழிருந்து மேல் நோக்கி போகும். upward from left to right. It is known as exceptional demand. இதுக்கு பேர் என்ன, விதிவிலக்கு தேவை கோடு என்று பெயர். பாரு, பிரைஸ் வந்து ஓபி 1 இருக்கு, விலை குறைவா இருக்கு. அப்ப தேவை எவ்வளவு இருக்கு, விலை குறைவா இருந்தா OQ1. விலை குறைவாக இருக்கும்போது தேவையும் குறைவா இருக்கு. திடீர்னு OP 1லேருந்து OP 2ஆக விலை அதிகரித்தால் தேவை OQ1லேருந்து OQ2ஆக அதிகரிக்கிறது. இது வந்து எக்ஸப்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். தேவை விதிக்கு விலக்கு, விதிவிலக்கு. தேவை விதி எப்பவுமே என்ன ஆகணும், விலை குறைந்தால் தேவை அதிகரிக்கும், விலை அதிகரித்தால் தேவை. ஆனால் இங்கே விலை குறைந்தால் தேவை குறையும், விலை அதிகரித்தால் தேவை அதிகரிக்கும் அப்படின்னதை சொல்லுது. இது வந்து எக்ஸப்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். பார்க்கலாமா? இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளியர். In this diagram, DD is the demand curve, which slopes upwards from left to right. It shows that when prices is OP1, Q1 is the demand, and when the price rises OP1 to OP2, demand also extends to OQ1 to OQ2. இவ்வாறு தேவை விதிக்கு விதிவிலக்காக இந்த டிமாண்ட் கர்வ் செயல்படுகிறது. என்ன காரணம், வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ், வாட் இஸ் த ரீசன் ஃபார் எக்ஸப்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா, ரீசன் ஃபார் எக்ஸப்ஷன் டிமாண்ட் கர்வ் ஒன்று கிஃபன் பேரடாக்ஸ். கிஃபன் என்பவர் ராபர்ட் கிஃபன் என்பவர் வெரி ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட்.
அவர் என்ன சொல்றாருன்னா, given good or inferior good is an exception to the law of demand. தேவை விதிக்கு விலக்கானது எது? given good or inferior good. When the price of an inferior good falls, சில தாழ்ந்த ரக பண்டங்களின் விலை குறையும் பொழுது தி poor will buy less, ஏழை மக்கள் குறைவாக வாங்குவாங்க. அண்ட் வைஸ் வர்சா. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், ராகி, இதனுடைய விலை குறைந்தால் அதனுடைய தேவையும் குறையும் அப்படின்னு யார் சொல்றா? கிவன் என்பவர். கிவன் பேரடாக்ஸ்னா கிவனின் முரண்பாடு, தேவை விதிக்கு முரண்பாடு. அதனால் தட் இஸ் கால்டு when the price of the inferior goods will fall, the poor will buy less. This is called rice and ragi. அப்புறம் வெப்லன், இன்னொரு அறிஞர் எக்கனாமிக்ஸ் யார்? வெப்லன் ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். அவர் என்ன சொல்றாரு? வெப்லன் ஹேஸ் எக்ஸ்பிளைன் த எக்ஸப்ஷனல் டிமாண்ட் கர்வ் த்ரூ ஹிஸ் டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்பீசியஸ் கன்சம்ஷன். Rich people buy certain goods because it gives social distinction or prestige. For example, diamonds. வெப்லன் என்ற ஒரு பொருளியல் என்ன சொல்றாருன்னா, எக்ஸ்பிளைன் த எக்ஸப்ஷனல் டிமாண்ட் கர்வ். என்ன விதிவிலக்கு என்ன சொல்றாருன்னா, த்ரூ ஹிஸ் டாக்ட்ரின், அவருடைய விளக்கம் என்னன்னா, கான்ஸ்பீசியஸ் கன்சம்ஷன். ரிச் பீப்புள், வசதி படைத்தவங்க வந்து பை சர்டன் குட்ஸ், சில பொருட்களை வந்து பிகாஸ் இட் கிவ்ஸ் சோசியல் டிஸ்டிங்ஷன் ஆஃப் பிரஸ்டீஜ். ஃபார் எக்ஸாம்பிள், சில வயதுபடுத்தவர்கள் சில உயர்ந்த ரக பண்டங்களின் விலை உயரும் பொழுது அதை அதிகமாக வாங்குவாங்க, அது விலை குறைஞ்சா அதை வாங்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் என்ன? டைமண்ட். வைரம் விலை அதிகரிக்கும் போது அதை அதிகமாக வாங்கி போட்டுக்குவாங்க. வைர நெக்லஸ் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபான்னு வைர நெக்லஸ், வைரத்தோடு மூக்குத்தின்னு போடுவாங்க. ஏன்னா இட் ஷோஸ் தேர் சோசியல் பிரஸ்டீஜ், அவருடைய சமுதாயத்தில் அவருடைய ஸ்டேட்டஸை உயர்த்தி காட்டுவதற்காக விலை அதிகரித்தால் அது அதிகமாக வாங்குவாங்க, குறைஞ்சால் குறைவாக வாங்குவாங்க. தட் இஸ் கால்டு எக்ஸப்ஷனல் லா ஆஃப் டிமாண்ட். அது பேர் என்ன? தேவை விதிக்கு விலக்கானது. தேவை விதி ஜென்ரலாக என்ன சொல்லுதுன்னா, விலை குறைந்தால் தேவை குறையும், தேவை அதிகரிக்கும், விலை அதிகரித்தால் தேவை குறையும். தட் இஸ் த லா ஆஃப் டிமாண்ட். ஆனால் இது எக்ஸப்ஷன் ஆஃப் லா வந்து வெப்லன் எஃபெக்ட், கிவன்ஸ் பேரடாக்ஸ்லாம் என்னது? தேவை விதிக்கு விலக்கானது. கிவன் என்ன சொல்றாருன்னா, சில தாழ்ந்த ரக பண்டங்களின் விலை குறையும் பொழுது அது ஏழை மக்கள், போர் பீப்புள் கேன் பை லெஸ், அது விலை அதிகரித்தால் அதிகமாக வாங்குவான்னு யார் சொல்கிறார்? ராபர்ட் கிவன். அது கிவன் பேரடாக்ஸ். அடுத்து வெப்லன் என்ன சொல்கிறாருன்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். வெப்லன் ஹேஸ் எக்ஸ்பிளைன் த எக்ஸப்ஷனல் டிமாண்ட் கர்வ். விதிவிலக்கு தேவைப்படுது என்ன சொல்ற? த்ரூ ஹிஸ் டாக்ட்ரின் ஆஃப் கான்ஸ்பீசியஸ் கன்சம்ஷன். ரிச் பீப்புள் பை சர்டன் குட்ஸ் பிகாஸ் இட் கிவ்ஸ் சோசியல் டிஸ்டிங்ஷன் ஆர் பிரஸ்டீஜ். ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட், அவருடைய ஸ்டேட்டஸை காட்டக்கூடியது. வைர நெக்லஸ், பட்டுப்புடவை போன்றது விலை அதிகரித்தால் அதனுடைய அதிகமாக அவங்க, விலை குறைஞ்சா அதை வாங்க மாட்டாங்க. தட் இஸ் கால்டு சோசியல் பிரஸ்டீஜ். ஆகவே தீஸ் ஆர் ஆல் த இதுக்கு நேராக கீழிருந்து மேல் நோக்கி போகும். விலை அதிகரிக்க தேவை அதிகரிக்கும், விலை குறைந்தால் தேவை குறையும். அப்புறம் இக்னோரன்ஸ், அறியாமையின் காரணமாக சம்டைம்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த கமோடிட்டி இஸ் ஜட்ஜ்டு பை இட்ஸ் ப்ரைஸ். Consumers think that the product is superior if the price is high. As such, they buy more at a higher price. அப்போ இன்னும் அறியாமையின் காரணமாக சில பொருட்களின் விலை அதிகரிக்கும் பொழுது சில மக்கள், அறியாமையின் விளைவாக மக்கள் என்ன பண்ணுவாங்க? விலை அதிகரித்தால் அதை அதிகமாக வாங்குவாங்க, விலை குறைந்தால் அதை வாங்க மாட்டாங்க. அது ஸ்பெக்குலேட்டிவ் எஃபெக்ட், ஊக வாணிபம். ஊக வாணிபம்னா நான் எதிர்காலத்தில் உயரும்னா இப்போ வாங்கி வைக்கிறது. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி இஸ் இன்க்ரீஸிங், தென் த கன்சியூமர்ஸ் வில் பை மோர் ஆஃப் இட் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பெக்டேஷன் தட் இட் வில் இன்க்ரீஸ் ஸ்டில் ஃபர்தர். மேலும் விலை உயரும் என்று எதிர்பார்த்து என்ன பண்ணுறாங்க? அதை வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. தட் இஸ் கால்டு ஊக வாணிபம். எதிர்காலத்தில் விலை உயரும்னு ஸ்டாக் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ், பற்றாக்குறை ஏற்படுங்கிற பயத்தினால் என்ன பண்ணுறாங்க? During times of emergency, war, people may expect the shortage of a commodity. எதிர்காலத்தில் பொருட்களுக்கு பற்றாக்குறை ஏற்படணும்னு உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த பொருட்களுக்கு தேவை, விலை உயர்ந்தாலும் அதனுடைய தேவை அதிகரிக்கும். They can't worry about the price of that commodity because அது வந்து எதிர்காலத்தில் உயரணும்னா என்ன பண்ணுவாங்க? உடனே வாங்கிடுவாங்க. These 5 points are exceptional law of demand. புரிஞ்சுட்டீங்களா? Exceptional law of demand.
ஒன்று கிபன்ஸ் பேரடாக்ஸ், 2 வெப்லன் ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட், 3 இக்னோரன்ஸ், 4 ஸ்பெகுலேட்டிவ் எஃபெக்ட், 5 ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ். ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ், எதிர்காலத்தில் பற்றாக்குறை ஏற்படும்னா அதனுடைய டிமாண்ட் அதிகரிக்கும். அடுத்ததாக இப்போ ஆல் ஆஃப் வி கிளியர். இப்போ என்ன ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ் பார்த்தோம், இப்போ எக்ஸப்ஷனல் டிமாண்ட் கர்வ் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட், விரிவாக்கம் மற்றும் குறைவு, தேவையின் விரிவாக்கம் மற்றும் குறைவு பார்க்கலாமா? தேவை அதிகரிக்கிறது குறையிறது எதுனாலங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் changes in the quantity demanded for a commodity due to the change in its price alone are called extension and contraction of. ஒரு பொருட்களின் விலை அதிகரித்தாலோ குறைந்தாலோ அதனுடைய தேவை அதிகரிக்கிறதையோ அல்லது குறையிறதோ என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், பையிங் மோர் அட் ஏ லோயர் ப்ரைஸ் அண்ட் லெஸ் அட் ஏ ஹையர் ப்ரைஸ். அதிகம் குறைந்தால் அதிகமாகும், விலை அதிகரித்தால் குறைவாங்க. தட் இஸ் கால்டு எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். இப்போ மூவ்மெண்ட் அலாங் டிமாண்ட் கர்வ், மூவ்மெண்ட் அமாங் டிமாண்ட் கர்வ். In the diagram 2.7, point out point A, the price OP2, the quality demanded is OQ2. Price எவ்வளவு? OP2 இருக்கும்போது quantity demanded is OQ2. When price falls to OP3, movement along the demand curve A to C, the quantity demanded increases to OQ3. The price rises நல்லா புரிஞ்சுங்க. விலையானது ஓபி ஒன்னாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, குவான்டிட்டி டிமாண்ட் OQ2 இருக்குது. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரைஸ். விலை ப்ரைஸ் இஸ் கான்ஸ்டன்ட் OP1, பட் த டிமாண்ட் இஸ் இன்க்ரீசஸ் ஃப்ரம் OQ2 டு OQ1. ப்ரைஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது தேவையானது அதிகரிக்கிறது. அப்போ எங்காவது OP1லேருந்து OP1 தான், ஆனால் இப்போ டிமாண்ட் என்ன, OQ2லேருந்து OQ1ஆக அதிகரிக்குது. இப்போ அதை எதை காட்டுது, இது வந்து என்ன, ஃபஸ்ட்டு வந்து OP1 இருக்கும்போது OQ1ஆக ப்ரைஸ் இருக்குது, டிமாண்ட் இருக்குது. ப்ரைஸ் OP1 இருக்கும்போது டிமாண்ட் OQ1 இருக்குது. திடீர்னு ப்ரைஸ் வந்து OQ2ஆக குறையும் பொழுது டிமாண்ட் வந்து என்னவா இருக்குது, OP1ஆகவே இருக்குது. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரைஸ். அப்போ வந்து டிமாண்டு குறையும் போது தேவைன்னு ப்ரைஸ் வந்து சேம். அப்போ வந்து திஸ் இஸ் என்ன, கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். இப்போ D1 இது வந்து எதை காட்டுது, ப்ரைஸ் OP1 இருக்கும்போது டிமாண்ட் வந்து OQ1 இருக்குது. திடீர்னு ப்ரைஸ் OQ2 குறைஞ்சாலும் டிமாண்ட் என்ன, திடீரென்று ப்ரைஸ் வந்து OP1 இருக்குது, திடீர்னு விலை குறையும் பொழுது OQ1லேருந்து OQ2 குறையும் போது ப்ரைஸ் அதே தான் OP1ஆகவே இருக்குது. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரைஸ். தட் இஸ் கால்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். இது வந்து பாரு, அடுத்ததாக திஸ் கால் OP1. இப்போ OQ1 என்ன இருக்குது, ஒரு ப்ரைஸ் OP1, டிமாண்ட் OQ1. திடீர்னு ப்ரைஸ் வந்து டிமாண்ட் வந்து பொருட்கள் விலை வந்து குறையும் பொழுது அப்போ OQ1 OQ2ஆக ஆகுது. அப்போ வந்து டிமாண்ட் ப்ரைஸ் வந்து சேம். இதுக்கு என்ன, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிமாண்ட். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரைஸ், பட் டிமாண்ட் இஸ் increasing. That is called the extension of demand. The contraction of demand, this is extension, விரிவாக்கம். There is no change. Extension and contraction of demand follow a change in price, increases and decreases. And demand take place when price remains the same and the other factors bring about demand changes. பாரு, price கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இது வந்து பொருட்கள் விலை அதிகரிக்கிறது குறைந்தா there is no change in the price. ஆனால் தேவையானது என்ன ஆயிடுது, OQ1லேருந்து OQ2, OQ2லேருந்து OQ1 குறையுது. இங்கே வந்து OQ1லேருந்து OQ2ஆக குறைகிறது, இங்கே வந்து OQ1லேருந்து OQ2ஆக அதிகரிக்கிறது. ப்ரைஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் தேவை அது. இது வந்து எக்ஸ்டென்ஷன், அது கான்ட்ராக்ஷன். புரியுதா? ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்?
This is called extension of demand. This is called contraction of demand. அடுத்ததாக elasticity of demand. என்னது elasticity of demand? The law of demand explains the direction of change in demand due to change in the price. விலையில் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுகிறதோ அதே அளவுக்கு தேவையில் மாற்றம் ஏற்படுவதை தேவையின் நெகிழ்ச்சி, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்று விலையில் ஏற்படும் தேவை மாற்றத்தின் காரணமாக விலையில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக தேவையில் ஏற்படும் மாற்றத்தை தேவையின் நெகிழ்ச்சி, தேவை elasticity of demand என்று அழைக்கிறோம். The law of demand explains the direction of change in demand due to change in the price. விலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது தேவையில் மாற்றம் ஏற்படுத்துவதை elasticity of demand. அதுக்கு பேர் என்ன? தேவை நெகிழ்ச்சி. நெகிழ்ச்சி விலை குறைந்தால் தேவை அதிகரிக்கும், விலை அதிகரித்தால் தேவை குறையும், விலை குறைந்தால் தேவை அதிகரிக்கும், விலை அதிகரித்தால் தேவை குறையும். This is called elasticity of demand. எலாஸ்டிசிட்டி விரையிறது குறையிறது. It fails to explain the rate of change in demand due to given change in price. But elasticity of demand explains the rate of change in quantity demanded due to a given change in price. விலையில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக தேவையில் ஏற்படும் மாற்றத்தை தேவையின் நெகிழ்ச்சி என்று அழைக்கிறோம். Elasticity of demand is therefore a technical term used by the economists to describe the degree of responsiveness of the quantity demand for a commodity to a change in its price. அதனுடைய விலை மாறும் பொழுது அதனுடைய குவான்டிட்டி அளவும் மாறுகிறது. தட் இஸ் கால்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதுக்கு பேர் தான் என்னன்னு பேர்? எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். Elastic demand or more elastic demand. Demand for a commodity is said to be elastic. பொருள் வந்து தேவை விலை குறையும் பொழுது பொருள் தேவையில் மாற்றம் ஏற்படும். When the quantity demanded increases by a large amount due to a little fall in price. சிறு விலை குறையும் பொழுது, சிறிய அளவு விலை குறையும் பொழுது தேவை அதிக அளவு அதிகரிப்பது என்ன சொல்றாங்க? லார்ஜ் அமௌண்ட் டியூ டு லிட்டில் ஃபால் இன் த பிரைஸ். சிறிய அளவுக்கு விலை குறைஞ்சோன்னா என்ன ஆயிடுது? டிமாண்ட் அதிகமாகிடுது. அண்ட் இன்க்ரீசஸ் பை எ லார்ஜ் லெவல். இன்க்ரீசஸ் பை எ increases by a large amount due to a little rise in the price. சிறிய விலை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய தேவை அதிக அளவுக்கு மாறுவதை ரொம்ப எலாஸ்டிக் ஆன் டிமாண்ட், மோர் எலாஸ்டிக். அதுக்கு என்னன்னு பேர்? அதிக நெகிழ்ச்சி உள்ள தேவை என்று பெயர். டு பி மோர் சயின்டிஃபிக், எலாஸ்டிக் டிமாண்ட் இஸ் கால்ட் ஆஸ் மோர் எலாஸ்டிக் டிமாண்ட். அதுக்கு என்னன்னு சொல்றாங்க? அதிக நெகிழ்ச்சி உள்ள தேவை, அதிக நெகிழ்ச்சி உள்ள தேவை என்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப், அடுத்தது டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். தேவை நெகிழ்ச்சியின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் ஒன்று பிரைஸ் எலாஸ்டி, விலை தேவை நிகழ்ச்சி. இன்னொரு இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், வருமான தேவை நிகழ்ச்சி. இன்னொரு குறுக்கு கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இன்னொன்று அட்வர்டைசிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், விளம்பரத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தேவை நிகழ்ச்சி. அதை 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் அட்வர்டைசிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். 4 விதமாக பிரிக்கிறாங்க. எலாஸ்டிசிட்டி ஆர் 4 டைப்ஸ். ஒன்று பிரைஸ் எலாஸ்டிசிட்டி, இன்னொன்று இன்கம் எலாஸ்டிசிட்டி, இன்னொன்று கிராஸ் குறுக்கு தேவை நிகழ்ச்சி அதாவது விளம்பர தேவை நிகழ்ச்சி. இதை 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்க்கலாமா? அல்ல வில்லிஜான். இப்போ பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். வாட் யூ மீன் பை பிரைஸ்? விலை தேவை நிகழ்ச்சி. பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் காமன்லி நோன் ஆஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதுக்கு என்னன்னு பேர்? தேவை நிகழ்ச்சி என்று பெயர். திஸ் இஸ் பிகாஸ் இஸ் த most influential factor affecting demand. Elasticity of demand measures the responsiveness of the quantity demanded to change in the price. விலையில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக தேவையில் ஏற்படும் மாற்றத்தை விலை தேவை நிகழ்ச்சி என்று அழைக்கிறோம். விலை தேவை நிகழ்ச்சி என்று அழைக்கிறோம். இப்போ கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி, தி பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் commonly known as the elasticity of demand refers to the responsiveness and the
sensitiveness of demand for a product to the changes in its price. In other words, the price elasticity of demand is equal to proportionate change in quantity demanded divided by proportionate change in price. அதாவது எவ்வளவு மாற்றம் ஏற்படுது என்பதை விலையின் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்சின் விலையால் வகுத்தால் கிடைக்கக்கூடியது தேவை நிகழ்ச்சி. விலை தேவை நிகழ்ச்சி இபி ஈக்குவல் டு proportionate change in quantity demanded divided by proportionate change in price. This is called விலை தேவை நிகழ்ச்சி. நியூமரிக்கலி அது வந்து கணித ரீதியாக elasticity of demand equal to change in quantity divided by change in price into price divided by Q. Change in Q வந்து demand, change in price, original price, original quantity. Q வந்து original quantity. Where change in quantity equal to change in quantity 1 minus Q naught. If change in price equal to P1 minus PO. Q1 new quantity, QO original quantity, P1 new price, PO original price. This is the another mathematical explanation. அடுத்ததாக income elasticity of demand. The income is also a factor that influences the demand for a product. ஒரு பொருட்களுக்கான தேவையை எது நிர்ணயிக்குது? இன்கம், வருமானம் நிர்ணயிக்கிறது. Here, hence, the degree of responsiveness of a change in demand for a product due to the change in income is known as income. அதாவது ஒன்றும் இல்லை, there is nothing, you are all able to understand very easy. ஒருத்தருடைய வருமானம் அதிகரித்தா தேவை அதிகரிக்கும், வருமானம் குறைஞ்சா தேவை குறையும். தட் இஸ் கால்டு இன்கம் எலாஸ்டிசிட்டி. அதிகரிக்கும் பொழுது எலாஸ்டிசிட்டி விரிவாக்கம், குறையும் பொழுது கான்ட்ராக்ஷன். தட் இஸ் கால்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், known as the income elasticity of demand. The formula to compute the income elasticity, அது வந்து அதனுடைய ஃபார்முலா வந்து இப்போ சொல்ல போகிறாங்க, கீழே பார்ப்போம். அடுத்த சொல்கிறாங்க பாரு, proportionate change in quantity demand for proportionate change in income. Change in quantity demand for a product, பொருட்களுக்கான குவான்டிட்டி டிமாண்ட் வந்து எதை சார்ந்திருக்கு? இது ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் அவருடைய வருமானத்தை சார்ந்திருக்கிறது. டிவைடட் பை ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் இன்கம். ஃபார் மோஸ்ட் ஆஃப் த குட்ஸ் the income elasticity of demand is greater than 1, indicating that with the change in income the demand will also change. Income மாறும்போது demand will also change, and that too in the same direction. That is, more income means more demand and vice versa. அதிகமான வருமானம் வந்தால் தேவை அதிகரிக்கும், குறைவாக இருந்தால் தேவை குறையும். That is called income elasticity of demand. Income elasticity of demand. This is not price. ப்ரைஸுக்கும் இதுக்கும் there is no relationship between the price and the income. இன்கம் அதிகரித்தால் தேவை அதிகரிக்கும், இன்கம் குறைஞ்சால் தேவை குறையும். அடுத்ததாக கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், குறுக்கு தேவை நிகழ்ச்சி. கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the cross elasticity of demand refers the percentage change in quantity demand. எந்த அளவுக்கு எந்த விகிதத்தில் தேவை மாறுது ஃபார் ஒன் கமோடிட்டி ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் எ ஸ்மால் சேஞ்ச் இன் த ப்ரைஸ். ஒரு சிறு விலை மாற்றம் எந்த அளவுக்கு பொருட்களின் தேவையில் மாற்றத்தை ஏற்படுது என்பதை தான் கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் விளக்குது. திஸ் டைப் ஆஃப் எலாஸ்டிசிட்டி யூஸ்வலி அரைசஸ் இன் த கேஸ் ஆஃப் த இன்டர் ரிலேட்டட் குட்ஸ் சச் ஆஸ் சப்ஸ்டியூட்ஸ். பதிலீட்டு பொருட்களின் விலை மாறும் பொழுது தேவை மாறும். அண்ட் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். த கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் or goods X and Y can be expressed as proportionate change in demand of commodity X divided by proportionate change in price of commodity Y. Understand? புரிஞ்சுட்டீங்களா? சப்ஸ்டியூட் பண்டங்கள், பதிலீட்டு பண்டங்களின் பொருட்களின் ஒரு பொருள் வாங்குறாங்க,
இப்போ ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளோட விலை ஏறி அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு சப்ஸ்டியூட் பதிலீட்டு பொருள். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க. கோடை காலத்தில் கூல்ட்ரிங்க்ஸுக்கு தேவை அதிகமாக இருக்கும். அப்போ கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்பொழுது லிம்கா சாப்பிடும்போது லிம்காவோட விலை 30 ரூபாய் ஆகிடுச்சு. ஒரு 200 மில்லி 30 ரூபா விற்கிதுன்னா அதுக்கு மாற்றம் என்ன? மோர் பட்டர் மில்க், அதனுடைய விலை இப்போ 5 ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு டம்ளர். அப்போ என்ன பண்ண, சப்ஸ்டியூட் பண்ணுறதோட தேவை அதிகரிக்கும். தட் இஸ் கால்டு கிராஸ் எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட், ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் கமோடிட்டி ஒய். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுட்டீங்களா? சப்ஸ்டியூட் பொருளோட கன்சம்ஷன் அதிகமாகவும் அல்லது குறையும். தட் இஸ் கால்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அடுத்ததாக அட்வர்டைசிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், விளம்பர தேவை நிகழ்ச்சி. Due to advertisement, demand will increase. The responsiveness of the change in demand due to the change in advertising or other promotional expenses is known as advertising elasticity of demand. It can be expressed as proportionate change in demand divided by proportionate change in advertising expenditure. அதாவது விளம்பர செலவு மாறும் பொழுது தேவையில் மாற்றம் ஏற்படுது. அட்வர்டைசிங் எலாஸ்டிக், தேவையின் விளம்பரத்தின் காரணமாக நெகிழ்ச்சி, தேவையில் ஏற்படக்கூடிய நெகிழ்ச்சியை அட்வர்டைசிங் எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட் என்று அழைக்கிறோம். அடுத்ததாக லெவல்ஸ் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் பிரைஸ் எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட். இப்போ விலை தேவை நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஆல் ஆஃப் வி கிளியர். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், levels of or degree of price elasticity of demand. Definition: the price elasticity of demand is commonly known as the elasticity of demand. விலை தேவை நிகழ்ச்சியை பொதுவாக நான் சொல்றாங்க elasticity of demand, தேவை நிகழ்ச்சி என்று அழைக்கிறோம். which refers to the degree of responsiveness of demand to the change in the price of the commodity. அது என்னன்னா, ஒரு பொருட்களின் விலை மாறும் பொழுது தேவை எந்த அளவுக்கு மாறுவது என்பதைத்தான் விலை தேவை நிகழ்ச்சி என்கிறோம், பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இப்போ அதெல்லாம் ஈக்குவலாக பார்த்துலாமா? ஒன்று ஒன்றையும் பார்க்கலாம். பிரைஸ் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் ஈக்குவல் டு பாரு, first one is the demand is said to be perfectly elastic. Demand is said to be perfectly elastic when a slight change in the price of a commodity causes an infinite change in the its quantity. ஒரு சிறிய விலை மாற்றம் அது என்ன, தேவையில் அதிக அளவு மாற்றத்தை ஏற்படுது. அது வந்து infinite change in the quantity demanded, such as even a small rise in the price of a commodity can result in greater fall in demand even to zero. In some cases, a little fall in the price of can result சிறிய விலை மாற்றம் வந்து அதிக அளவு தேவையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை என்னன்னு சொல்றாங்க, ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைன் பேரல் டு எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அது என்னன்னு சொல்றாங்க, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த பிரைஸ் ஆர் ஸ்மால் சேஞ்ச் இன் த பிரைஸ். அதனுடைய விளைவாக தேவையில் என்ன ஆகுது, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட். தேவை நிகழ்ச்சி முழுவதும் என்ன ஆயிடுது, அப்படியே போயிட்டு இருக்கு. தேவை நிகழ்ச்சி விலையில் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த பிரைஸ் பட் டிமாண்ட் இஸ் எக்ஸ்பேண்டட் அல்லது எக்ஸ்டெண்டட், விரிவாக அப்படியே போயிட்டே இருக்கு. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த பிரைஸ். ஆனால் விலையில் மாற்றமே இல்லை, பட் டிமாண்ட் என்ன ஆயிடுச்சு, அதிகரித்து கொண்டே போயிடுது. தட் இஸ் கால்டு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் தான், முற்றிலும் நெகிழ்ச்சியுள்ள தேவை. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த பிரைஸ் பட் டிமாண்ட் இஸ் இன்க்ரீசிங் சைமல்டேனியஸ்லி, இட் கோஸ் ஆன், அப்படியே போயிட்டே இருக்கு. தட் இஸ் கால்டு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட். அடுத்ததாக பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட், முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவை. அடுத்ததாக என்ன பார்க்க போறோம், முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவை. இங்க என்ன சொல்றாங்கன்னா, elasticity of price change is zero when there is no change in the demand for a product due to the change in the price. Then the demand is said to be perfectly inelastic. Here, the demand curve is a vertical straight line which shows that the demand remains unchanged irrespective of change of the price. நல்லா புரிஞ்சுக்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி
எலாஸ்டிக் டிமாண்ட், இது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். தெர் இஸ் நோ சேஞ்ச், விலையில் மாற்றம் ஏற்படுது. விலை வந்து ஓபி ஒன்னாக இருக்கும்போது டிமாண்ட் வந்து ஓக்யூவாக இருக்கிறது. விலை வந்து ஓபி டூவாக குறையும் பொழுதும் டிமாண்ட் வந்து ஓக்யூவாகவே இருக்கிறது. விலை ஓபி த்ரீயாக மேலும் குறையும் பொழுது டிமாண்ட் இஸ் ஓக்யூவாகவே இருக்கு. ஆக தேர்ஃபோர் திஸ் இஸ் கால்டு பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். விலையில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த குவான்டிட்டியில் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படவில்லை. அதனால இது என்னன்னு சொல்றான், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். தேவை முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவை, முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற. விலை குறையுது ஏறுது, பட் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டிமாண்ட் ஃபார் த கமோடிட்டி. கமோடிட்டியோட டிமாண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. தட் இஸ் வை திஸ் இஸ் கால்டு பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட். இதுக்கு என்னன்னு பேரு, பர்ஃபெக்ட்லி என்ன, தேவை நெகிழ்ச்சியற்ற, முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவை கோடு, முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவை. P1 இருந்தாலும் டிமாண்ட் ஓகேவா தான் இருக்கு, P2 குறைஞ்சாலும் ஓகேவா இருக்கு, P3 விலை குறைந்தாலும் டிமாண்ட் இஸ் சேம். தட் இஸ் வை திஸ் இஸ் கால்டு பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்? all be clear. அடுத்ததாக quantity OQ remains unchanged at different prices, OP1, OP2, OP3. அப்புறம் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட். இன்னொன்று, ஒன்றுக்கு ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக், ஒன்றுக்கு மேற்பட்ட தேவை நிகழ்ச்சி, ஒன்றுக்கு மேற்பட்ட எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் மோர் தென் ஒன் இஸ் மோர் தென் ஒன் தி டிமாண்ட். இப்போ அடுத்த டயக்ராம் பாரு. Demand is relatively elastic when the proportionate change in the demand for a commodity is greater than the proportionate change in its price. Here, the demand curve is gradually sloping, which shows that proportionate change in quantity from 5 to 10 is greater than the proportionate change in the price. Proportionate change in the price from 11 to 10. இப்போ பாரு, change in demand is 10 bar 5 by 5 into 100 cent 100%. இது வந்து பாரு, விலை வந்து சிறிதளவு தான் மாறுது. OP1 OP2 சிறிதளவு குறையுது. பட் தேவை வந்து OQ0 இருந்து என்ன ஆயிடுது, OQ1 அதிக அளவு விரிவடையுது. அதிக அளவு தட் இஸ் கால்டு என்னன்னு பேரு, ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட். ஒன்றுக்கு மேற்பட்ட தேவை நிகழ்ச்சி, பேர் என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட தேவை நிகழ்ச்சி. அண்டர்ஸ்டாண்ட்? சேஞ்ச் இன் பிரைஸ் 10%. ஹியர் இட் இஸ் கால்டு மோர் எலாஸ்டிக் டிமாண்ட். அது வந்து மோர் எலாஸ்டிக் டிமாண்ட் என்று பெயர். ஓரளவு சிறிதளவு தான் விலை குறையுது, ஆனால் தேவை அதிக அளவு மாறுவதை மோர் எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட், அதிக நெகிழ்ச்சி உள்ள தேவை, அதிக நெகிழ்ச்சி உள்ள தேவை என அழைக்கிறோம். அடுத்ததாக ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் லெஸ் தென் 1. விலை வந்து OP1 இருக்கு, அப்போ தேவை OQ1 இருக்கு. விலை வந்து OP1 OP2 அதிக அளவு குறையுது, ஆனால் தேவையானது OQ1 OQ சிறிதளவு மாறுகிறது. தெர் இஸ் வெரி லிட்டில் சேஞ்ச். ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட், தட் இஸ் எலாஸ்டிக் டிமாண்ட் லெஸ் தென் 1. ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் நெகிழ்ச்சியற்ற தேவை எதுனா ரிலேட்டிவ்லி லெஸ் தென் 1. When the proportionate change in the demand for a product is less than the proportionate change in the price, the demand is said to be relatively inelastic. என்னால் தேவை வந்து மாறவில்லை, விலை வந்து அதிக அளவு குறைஞ்சாலும் தேவை வந்து சிறிதளவு மாறுது. It is also called as the elasticity less than unity. Elasticity is less than unity. The demand is steeply. Here, the demand curve is steeply sloping, which shows that the change in the quantity from OQ0 to OQ1 is relatively smaller than the change in the price from OP1 to OP2. அதிக அளவு விலை குறைந்தாலும் தேவை சிறிதளவு மாறுவது ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட், ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட் என்று அழைக்கிறோம். இப்போ இது வரைக்கும் ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட் வரைக்கும்
பார்த்துருக்கோம். ஆல் ஆஃப் யூ கிளியர். யூ மஸ்ட் ரைட் டவுன் வாட் யூ மீன் பை லா ஆஃப் டிமாண்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் யூ மீன் பை எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், 3 மார்க் கொஸ்டின். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்கம் எலாஸ்டிக் 4 விதமான எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டையும் எழுதுங்க. எழுதி யூ மஸ்ட் ரைட் டவுன் அண்ட் வாட் யூ மீன் பை பிரைஸ் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட். இதுக்கு வந்து தெளிவாக எழுதி எனக்கு அசைன்மெண்ட் மாதிரி எழுதி அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.